கற்றாழையை வந்து நம்ம தோல் சீவி எடுத்தாச்சு. குப்பைமேனி இலை, துளசி இலை இது எல்லாமே பறிச்சு எடுத்தாச்சு. இந்த மூணையும் நான் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒரு துளி கூட நான் தண்ணி ஊற்றல, நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விட்டமின் இ மாத்திரை வந்து நான் இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரெட் சாண்டல் பவுடர் இதை வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இருக்கிற பொருள் வந்து ஜவ்வாது, இது எதுக்காகனா வாசனைக்காக. 1 பிஞ்சு நான் வந்து இதில் வந்து ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோப் பேஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் சோப் பேஸ் தான் சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடிக்கனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. சோப் பேஸ் வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அந்த தண்ணிக்குள்ளே அரைக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு நம்ம லிக்விட் பதத்துக்கு வந்துடும். இந்த சமயத்தில் கலக்கி வச்சிருக்கிற இந்த மூலிகை சாறுகளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பக்கமே வந்து கோகோனட் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுங்க. பவுல் வந்து ஃபுல்லாக நம்ம வரைக்கும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக ஊற்றிக்கலாம். ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்மளுக்கு வந்து 5 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் நான் வந்து சோப்பை எடுத்துட்டேன்.